அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் மோடியை வரவேற்றனர். மோடி நிக்கோஸ் தலைமையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இந்தியா சைப்ரஸ் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற மோடியை லிமாசோலில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சிலர் பூங்கொத்து கொடுத்தும் மேலும் சிலர் கவிதைகள் வாசித்தும் மோடி மீதான தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். அங்கு வந்த குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்த மோடி சிறுவர் சிறுமியரின் தலையை தொட்டு வாழ்த்தினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த இந்தியர்களுக்கு மோடி நன்றி கூறினார். மோடியை நேரில் காண்பது தாங்கள் செய்த பாக்கியம் என சைப்ரஸ் வாழ் இந்தியர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். ஐரோப்பிய தீவு நாடான சைப்ரஸில் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் தலைமையில் இரு நாடுகளின் அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட்டம் நடந்தது. இதில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளிடையே தொழில் வர்த்தகம் பற்றி முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக அதிகாரிகள் கூறினர். நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அமித் ஷா நேற்று ஆலோசித்தார். சென்செக்ஸ் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் தங்கள் பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்க விரும்புகின்றனர். பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணமும் அப்படித்தான் நினைக்கிறது. பலுச்சிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து விடுதலையாக செயல்பட நினைத்தனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து பாகிஸ்தானை எதிர்க்கும் சூழல் ஏற்படும். இந்தியாவின் தற்போதைய எல்லை 100 to 150 கிலோமீட்டர் விரிந்து புதிய வரைபடம் உருவாகும் காலம் வெகு தூரமில்லை. அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கும் என RSS மூத்த தலைவர் இந்திரேஷ் குமார் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. பகல்காம் உட்பட காஷ்மீரின் பல பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து அங்கு தற்போதைய சூழல் குறித்து கவர்னர் மனோஜ் சின்ஹா ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து பகல்காம் பூங்கா உட்பட 8 முக்கிய சுற்றுலா தலங்களை மீண்டும் திறக்க உத்தரவிட்டார். சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டதை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா பயணிகள் வருகையில் காஷ்மீர் முழுவதும் களை கட்டியது. உத்தராகண்டின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மலை பாறை உருண்டு விழுந்ததில் சோனபிரயாகிலிருந்து கேதார்நாத் நோக்கி சென்ற பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். 2 காயமடைந்தனர். ஜங்கல் சட்டி மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மோசமான வானிலை காரணமாக கேதார்நாத் புனித பயணம் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பியும் மூத்த தலைவருமான சோனியாவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட்டதை அடுத்து நேற்றிரவு டெல்லி கங்காராம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்து டாக்டர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பேசினார். டெல்லியை ஆண்ட ஆம் ஆத்மி தலைவர்கள் அனைவரும் சிறை சென்று தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். டெல்லியில் கருவூலத்தை கொள்ளையடித்ததற்காக அவர்கள் சிறை சென்றனர். அதனால்தான் டெல்லி மக்களால் ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கப்பட்டனர். தற்போது பஞ்சாப் கருவூலத்தை கொள்ளையடித்துக் கொண்டுள்ளனர். பஞ்சாப் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கேரளா முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. மலப்புரம், திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டம் டெகு பகுதியில் இந்திராயணி ஆற்றின் குறுக்கே 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாலம் இடிந்து விழுந்தது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் விழுந்தனர். 6 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை மீட்கும் பணியில் போலீசாரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் கேதார்நாத் கோயிலில் இருந்து குப்தகாஷிக்கு ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது. பைலட் மற்றும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த 6 பக்தர்கள் இருந்தனர். எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. இதில் பைலட் ராஜ்வீர், 10 வயது சிறுமி ராஷி உள்பட 7 பேரும் பலியானதாக தகவல் வெளியானது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது பொய் என்று டசால்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டசால்ட் நிறுவனத்திற்கு இந்திய விமானப்படையிடமிருந்து போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் எங்களுக்கு வரவில்லை. பாகிஸ்தான் கூறுவது தவறானது என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என குறிப்பிட்டுள்ளது. 2017 உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வந்த பிறகுதான் போலீஸ் துறையில் நவீனமயமாக்கல் துவங்கியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார்.
2014 முதல் 2017 வரை இங்கு மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் தெரியவில்லை. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகளவில் முன்னணியில் இருக்கும், அதில் உத்தரப்பிரதேசம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் சொன்னார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் தஞ்சை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றார். திருச்சி ஏர்போர்ட்டில் முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, கோவி செழியன், அன்பில் மகேஷ், மெய்யநாதன் உள்ளிட்டோரும், பார்லிமென்ட் உறுப்பினர்கள் TR பாலு, திருச்சி சிவா உட்பட MLAக்கள், திமுக நிர்வாகிகள் என திரளான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சிக்கும் திமுகவின் அகங்கார செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிறேன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கட்டிட வேலை செய்ய வைப்பது, கழிப்பறைகளை கழுவச் செய்வது, பள்ளியை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்தி வருகிறது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். ராமதாஸ் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல உடல்நலத்துடன் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். என் மீது கோபம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கவலைப்படாதீர்கள், டென்ஷன் ஆகாதீர்கள், என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள், அதனை சுலபமாக செய்துவிட்டு போகலாம். நீங்கள் உருவாக்கிய கட்சி, உங்கள் கனவுகளை நனவாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உட்கட்சி பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் பாமக நிர்வாகிகள் கட்சியின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமென மாநில பொருளாளர் சையத் மன்சூர் உசேன் வேண்டுகோள் விடுத்தார். ராமதாஸ் மற்ற ஜாதியினர், இஸ்லாமியர், அருந்ததியர் உள்ளிட்டோருக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்துள்ளார். ஆனால் பாமக வன்னியர்களுக்கான கட்சி என பேசுகின்றனர் என்றும் வருத்தம் தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த சூழலில் பாமக பொது செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை கட்சியிலிருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக முரளி சங்கர் என்பவரை நியமித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அருகே பனைமரத்தில் ஏறி கள் இறக்கும் போராட்டத்தை சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற சீமான் பனைமரம் ஏறி கள் இறக்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கள் விஷம் என்றால் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் பீர், விஸ்கி, ரம் எல்லாம் கோயில்களில் கொடுக்கப்படும் தீர்த்தமா என தூத்துக்குடியில் கள் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். உதயநிதி உழைப்பால் பதவிக்கு வரவில்லை, வாரிசு அரசியல் மூலம்தான் பதவிக்கு வந்துள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். திமுக அரசின் மீது மக்களின் கோபம் தினமும் அதிகரித்து வருகிறது. தந்தையும் மகனும் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் மக்கள் கோபத்தை தணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மத்திய அரசை ஒன்றிய அரசு என அழைக்கக்கூடாது என மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒன்றிய அரசு என அழைப்பதில் இருந்துதான் மோதல் போக்கு தொடங்குகிறது என்றும், கருணாநிதி கூட ஒன்றிய அரசு என்று அழைத்தது கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள பெரிய குமட்டி பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் லதா என்பவர் உடல் சிதறி பலியானார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேஸ்வரா ஃபயர் ஒர்க்கிங் உரிமையாளர் சுப்பிரமணியத்தை தேடி வருகின்றனர். பிரிட்டனின் F-35 ரக போர் விமானம் அரபிக்கடலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது. விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருந்ததால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. எரிபொருள் நிரப்புவதற்காக மத்திய அரசின் அனுமதிக்காக விமானம் அங்கேயே காத்திருந்தது. தெஹ்ரானில் உள்ள ஈரான் அரசின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் ராணுவம் ஈரானியர்களை ஆயுத தொழிற்சாலைகளை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார். ஈரானால் நாம் எந்த வகையிலும் தாக்கப்பட்டால் அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு பலமும் வலிமையும் இதற்கு முன் கண்டிராத அளவில் பதிலடி கொடுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டம் டெகு பகுதியில் இந்திராயணி ஆற்றின் குறுக்கே 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாலம் இடிந்து விழுந்தது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆற்றில் பாலத்தின் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் போலீசாரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் கேதார்நாத் கோயிலில் இருந்து குப்தகாஷிக்கு ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது. பைலட் மற்றும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 6 பக்தர்கள் இருந்தனர். எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. இதில் பைலட் ராஜ்வீர், 10 வயது சிறுமி ராஷி உள்பட 7 பேரும் பலியானதாக தகவல் வெளியானது.
விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டது. ராஜ்கோட்டில் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என குஜராத் சுகாதார அமைச்சர் ருஷிகேஷ் பட்டேல் தெரிவித்தார். குஜராத்தின் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் மொத்தம் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது உயிரிழந்தவர்களின் உடலை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 32 பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் 20 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என டாக்டர்கள் தெரிவித்தனர். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது பொய் என்று டசால்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டசால்ட் நிறுவனத்திற்கு இந்திய விமானப்படையிடமிருந்து போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் எங்களுக்கு வரவில்லை. பாகிஸ்தான் கூறுவது தவறானது என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என குறிப்பிட்டுள்ளது. 2017 உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வந்த பிறகுதான் போலீஸ் துறையில் நவீனமயமாக்கல் துவங்கியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார். 2014 முதல் 2017 வரை இங்கு மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் தெரியவில்லை. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகளவில் முன்னணியில் இருக்கும், அதில் உத்தரப்பிரதேசம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் சொன்னார். திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சிக்கும் திமுகவின் அகங்கார செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிறேன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கட்டிட வேலை செய்ய வைப்பது, கழிப்பறைகளை கழுவச் செய்வது, பள்ளியை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்தி வருகிறது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். ராமதாஸ் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல உடல்நலத்துடன் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். என் மீது கோபம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கவலைப்படாதீர்கள், டென்ஷன் ஆகாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள், அதனை சுலபமாக செய்துவிட்டு போகலாம். நீங்கள் உருவாக்கிய கட்சி, உங்கள் கனவுகளை நனவாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உட்கட்சி பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் பாமக நிர்வாகிகள் கட்சியின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என மாநில பொருளாளர் சையத் மன்சூர் உசேன் வேண்டுகோள் விடுத்தார். ராமதாஸ் மற்ற ஜாதியினர், இஸ்லாமியர், அருந்ததியர் உள்ளிட்டோருக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்துள்ளார். ஆனால் பாமக வன்னியர்களுக்கான கட்சி என பேசுகின்றனர் என்றும் வருத்தம் தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த சூழலில் பாமக பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை கட்சியிலிருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக முரளி சங்கர் என்பவரை நியமித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அருகே பனைமரத்தில் ஏறி கள் இறக்கும் போராட்டத்தை சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற சீமான் பனைமரம் ஏறி கள் இறக்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கள் விஷம் என்றால் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் பீர், விஸ்கி, ரம் எல்லாம் கோயில்களில் கொடுக்கப்படும் தீர்த்தமா என தூத்துக்குடியில் கள் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். உதயநிதி உழைப்பால் பதவிக்கு வரவில்லை, வாரிசு அரசியல் மூலம்தான் பதவிக்கு வந்துள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். திமுக அரசின் மீது மக்களின் கோபம் தினமும் அதிகரித்து வருகிறது. தந்தையும் மகனும் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் மக்கள் கோபத்தை தணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இன்று வரை மணிப்பூருக்கு செல்லாத பிரதமர் மோடி விமான விபத்து என்றவுடன் குஜராத்துக்கு உடனடியாக ஓடி வந்தார். விமான விபத்துக்கு பொறுப்பு ஏற்று அந்த துறையின் மத்திய அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அண்ணாமலைக்கும் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் எனவும் விமர்சித்தார். மத்திய அரசை ஒன்றிய அரசு என அழைக்கக்கூடாது என மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒன்றிய அரசு என அழைப்பதில் இருந்துதான் மோதல் போக்கு தொடங்குகிறது என்றும் கருணாநிதி கூட ஒன்றிய அரசு என்று அழைத்தது கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முதல்வர் ஸ்டாலினின் கண்டனம் வரவேற்கத்தக்கது என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இந்திய மக்களின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் முதல்வரின் அறிக்கை இருந்தது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து மோடி அரசுக்கு கண்டிக்க மனமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள பெரிய குமட்டி பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் லதா என்பவர் உடல் சிதறி பலியானார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெங்கடேஸ்வரா ஃபயர் ஒர்க்கிங் உரிமையாளர் சுப்பிரமணியத்தை தேடி வருகின்றனர். பிரிட்டனின் F-35 ரக போர் விமானம் அரபிக்கடலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது.
விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருந்ததால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. எரிபொருள் நிரப்புவதற்காக மத்திய அரசின் அனுமதிக்காக விமானம் அங்கேயே காத்திருந்தது. தெஹ்ரானில் உள்ள ஈரான் அரசின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் ராணுவம் ஈரானியர்களை ஆயுத தொழிற்சாலைகளை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார். ஈரானால் நாம் எந்த வகையிலும் தாக்கப்பட்டால் அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு பலமும் வலிமையும் இதற்கு முன் கண்டிராத அளவில் பதிலடி கொடுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 68,000 ஓட்டுச்சாவடிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளில் ஒவ்வொரு கட்சிக்கும் தலா 20 என மொத்தம் 10-15 பேரை ஒருங்கிணைத்து குழு அமைக்க வேண்டும் என பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இக்குழு வாயிலாக மக்களிடம் திமுக ஆட்சியில் நடந்துள்ள ஊழல்கள் குறித்து விளக்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் உள்ள மொத்த ஓட்டுகளில் 50% ஓட்டுகளை பெறும் வகையில் இக்குழு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று பெருமையாக பேச வைத்த என் தந்தைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன் என முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தலைவராக வழிகாட்டியவர் எனது தந்தை. அவர் எனக்கு மட்டுமன்றி தமிழகத்துக்கும் தந்தையாக செயல்பட்டு நவீன தமிழகத்தை செதுக்கிய தலைவர் என தனது தந்தை குறித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான். ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி. தந்தையர் நாளில் மட்டும் இன்றி எல்லா நாளும் தந்தையரை வணங்குவோம் என கூறியுள்ளார். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்பா என தந்தையர் தினத்தை ஒட்டி திமுக எம்பி கனிமொழி தனது தந்தையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்துடன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நீங்கள் எப்போதும் என்னை சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர், என்னை பராமரித்தவர், சிரிப்பு, அரவணைப்பு, அக்கறை, அப்பா, தலைவர், நண்பர், வழிகாட்டி, சித்தாந்தவாதியை நான் மிஸ் செய்கிறேன். உங்களின் பாடங்களுக்கும் நினைவுகளுக்கும் நன்றி என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் குழந்தைகள் நல்வாழ்வுக்காக சுக துக்கங்களை தியாகம் செய்து தன்னலமின்றி வாழ்பவர்கள்தான் அப்பாக்கள். அப்பாக்கள் போட்டு வைத்த பாதையில்தான் குழந்தைகள் முதல் அடி வைத்து நடக்கத் தொடங்குகிறார்கள். தன் வாழ்க்கையை உரமாக்கி தங்கள் குழந்தைகள் விருட்சமாக வளர துணையிருக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் நாளை சென்னையில் தொடங்கவிருப்பதாகவும் கோவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்தார். மருத்துவத்துறையில் பற்றாக்குறை இல்லாமல் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. மேலும் 9,000 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார். வேலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடந்தது. இதில் வரும் 17ஆம் தேதி வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும் பாமக தலைவர் அன்புமணிக்கு சிறப்பான வரவேற்பளித்து கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. பாமகவில் ஒரு வார காலமாக நிகழும் நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இருவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படும் எனவும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸால் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களுக்கான கூட்டம் இன்று தைலாபுரத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பினை தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்திற்கு பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் வருகை புரிந்து கூட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தியுள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பள்ளி செல்லாத மாணவர்களிடம் கல்வியில் மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை என உணர்த்தி பள்ளிகளுக்கு அழைத்து செல்வோம், கல்வியில் சிறந்த தமிழகம் என்பதை உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். மருமகன் நிறுவனத்திற்கு கொடுக்க நிதி இருக்கிறது. ஆனால் தாலுகா அலுவலகங்களில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர்களிடமிருந்து உழைப்பை சுரண்டிவிட்டு ஓராண்டாக சம்பளத்தையும் கொடுக்காமல் இருக்கிறது இந்த திமுக அரசு என பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விமர்சித்துள்ளார். மத்திய அரசிடமிருந்து 72% நிதியை வாங்கிக் கொண்டு உழைக்கும் மக்களுக்கு 14,640 ரூபாய் சம்பளம் கொடுக்க நிதி இல்லை என்று கைவிரிப்பது என்ன நியாயம் என கேள்வி எழுப்பினார். மகப்பேறு வெடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பும் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு பணி ஒதுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார்.
அதன்படி இதுவரை 209 பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பிய பகுதிக்கு பணிமாறுதல் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பெரிய குமட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலையில் இன்று காலை வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் இறந்தவரின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வெடி விபத்தில் லதா குமாரி என்பவர் இறந்த செய்தி அறிந்து வருத்தமடைந்தேன். விபத்தில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கமல்ஹாசனுக்கு அரசியல் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சி முருகன், நடிகர் சங்க மேலாளர் உள்ளிட்ட பலர் கமல்ஹாசனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் தஞ்சை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றார். திருச்சி ஏர்போர்ட்டில் முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, கோவி செழியன், அன்பில் மகேஷ், மெய்யநாதன் உள்ளிட்டோரும், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் TR பாலு, திருச்சி சிவா உட்பட MLAக்கள், திமுக நிர்வாகிகள் என திரளான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீனா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இம்மாத இறுதியில் சீனாவின் குயிங்டாவ் நகரில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்கும்படி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு வந்துள்ளது. இதனை ஏற்று ராஜ்நாத் சிங் சீனா செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொல்கத்தாவில் இருந்து காசியாபாத் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான ஓடுபாதையிலேயே சுமார் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் விமானம் மேலே எழும்பாமல் இருந்துள்ளது. விமான நிலைய அதிகாரிகள் கோளாறு என்ன என்பதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத்தில் இருந்து நெல்லை வரும் ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் மண் சரிவு காரணமாக மங்களூரு உடுப்பி இடையே சுமார் 5 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. இதனால் ரயிலில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் உரிய நடவடிக்கை எடுத்து பயணத்தை தொடர வழிவகுக்குமாறு பயணிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் மூடப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் உள்ள 16 சுற்றுலா தலங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக பஹல்காம் சந்தைக்கு அருகில் உள்ள பெதாக் பள்ளத்தாக்கு, பூங்காக்கள், வெரிநாக், சோகர்நாக் மற்றும் அச்சாபல் தோட்டங்கள் திறக்கப்படும் என்றும் சுற்றுலா தலங்கள் படிப்படியாக திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் ராக்கெட் ஏவும் சோதனையை இஸ்ரோ நிகழ்த்தியுள்ளது. த்ரஸ்ட்ரெக் இந்தியா லிமிடெடுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 15 கிலோ எடையுள்ள ராக்கெட் 1.1 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்து பாதுகாப்பாக தரையில் இறங்கியது. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் 900 இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி சோதிக்க உள்ளோம் என இஸ்ரோ விஞ்ஞானி அபிஷேக் சிங் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பூங்கா ஒன்றில் அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல் பரவியவுடன் உள்ளூர்வாசிகள் சம்பவ இடத்தில் கூடியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கோடை விடுமுறை முடிந்த பிறகும் திருப்பதியில் தரிசனத்துக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் குறையாமல் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் நேற்று வரை பக்தர்களின் காணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. திருப்பதி தேவஸ்தான வரலாற்றில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 92,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் சொக்கநாத சுவாமி கோயிலில் அனைத்து சிவனடியார் திருக்கூட்டங்கள் இணைந்து திருவாசக முற்றோதல் விழாவை நடத்தின. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவாசகம் முற்றோதல் ஓதினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த டிஜி தொட்டி கிராமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் முத்தப்பா சுவாமி, முத்தலம்மா சுவாமி, சலாபுரம் சுவாமி, பலகேரி மாரியம்மா சுவாமி மற்றும் கங்கம்மா சுவாமி ஆகிய 5 கிராம தேவதைகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்லக்குகளில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று கிராம மக்கள் வழிபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத போர் நிகழ்வை குறிக்கும் வகையில் 18 நாட்களுக்கு உற்சவம் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவ விழாவில் திரௌபதி அம்மன் மடியில் அர்ஜுனன் படுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்த காட்சியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்பட திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தூய இருதய ஆண்டவர் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு சிதம்பரத்தில் உள்ள 4 வீதிகளிலும் இயேசு பெருமானின் பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர்.
இன்று புதுச்சேரி வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நாளை ஜிப்மரில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார். நாளை மறுநாள் ஜூன் 17ஆம் தேதி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை ஏர்போர்ட் வந்து புதுச்சேரி சென்றார். மீண்டும் ஜூன் 17ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தர உள்ளார். அவரது வருகையொட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை பேரூர் அருகே தீத்திப்பாளையத்தைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவரது வீட்டில் மழைநீர் செல்வதற்காக போடப்பட்டிருந்த அலுமினிய ஷீட்டில் மின்சாரம் பாய்வது தெரியாமல் அதை தொட்டுள்ளார். மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். இவரது இறப்பு சம்பவத்தை விலக்கிக் கொண்டிருந்த போது அவரது உறவினர் நாகராஜ் என்பவரும் அலுமினியம் ஷீட்டை தெரியாமல் தொட்டுள்ளார். அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக இறந்தார். மின்சாரம் தாக்கி இருவர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இன்று நடைபெற்ற குரூப் 1 தேர்வை TNPSC தலைவர் SK பிரபாகர் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடப்பாண்டு தேர்வர்கள் எளிய முறையில் விடையளிக்கும் வகையில் தேர்வுத்தாள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வுகளுக்கான முடிவுகள் இன்னும் 2 மாதங்களில் வெளியிடப்படும் என்றார். ஹோசூர் ராயக்கோட்டை சாலை அசோக் பில்லர் பகுதியில் பலத்த காற்று வீசியதால் அங்கிருந்த துருப்பிடித்த டிராபிக் சிக்னல் கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்தது. அப்போது அவ்வழியாக எந்த வாகனமும் வராததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் JCB வாகனத்தை வைத்து சிக்னல் கம்பத்தை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்தது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த குருராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் கடந்த 1ஆம் தேதி சாலை விபத்தில் இறந்தார். அதேபோல் சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமாரும் விபத்தில் பலியானார். இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக சாலை விபத்தில் உயிரிழந்த இருவர் குடும்பத்தினருக்கும் ரூபாய் 90 லட்சம் இழப்பீடு தொகைக்கான ஆணையை நீதிபதிகள் வழங்கி உத்தரவிட்டார்கள். திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்த அவனேஷ் பிரபாகர் என்ற மாணவர் நீட் தேர்வில் 608 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 922வது இடத்தை பிடித்துள்ளார். திமுக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனின் பேரனாவார். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினாலும் திமுகவினரின் வாரிசுகள் CBSE பள்ளிகளில் படித்து நீட் தேர்வில் தேசிய அளவில் இடம் பிடித்துள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பேரூரில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உள்ள UPS பேட்டரியில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் வங்கி முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். வங்கியில் உள்ள கம்ப்யூட்டர்கள், சேர், டேபிள்கள், பாஸ்புக் பதிவு செய்யும் மெஷின், பிரிண்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகின. வங்கியின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பணத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தீ விபத்து குறித்து பேரூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் மண்டல பொறுப்பாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் எந்தெந்த தொகுதிகள் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக உள்ளன, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கலாம், இப்போதுள்ள திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் MLAக்கள் பற்றி கட்சியினர், பொதுமக்கள் என்ன நினைக்கின்றனர் என்பது குறித்து ஆலோசித்துள்ளார். சென்னை படூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட புறவழி சாலை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த பேனர் ஒன்று பலத்த காற்றால் பைக் மீது விழுந்தது. பைக்கில் சென்றவர் படுகாயமடைந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் காயமடைந்தவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தமிழகம் முழுதும் குரூப் 1 மற்றும் 1A தேர்வுகள் இன்று நடந்தன. சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டு இருந்த தேர்வு மையத்தில் ஏராளமானோர் தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தை TNPSC தலைவர் பிரபாகர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த AK சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் குரூப் 1 தேர்வு எழுதுபவர்களின் கைக்குட்டைகளை உதறி பார்த்து கலெக்டர் உமா ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து மையங்களிலும் அமைதியான நிலையில் தேர்வு நடைபெறுவதாக கலெக்டர் உமா தெரிவித்தார். ஆயுத படைப்பிரிவில் 12வது பட்டாலியன் கமாண்டண்டாக இருப்பவர் அருண். இவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஆயுதப்படை ADGP ஜெயராமுக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் DGP சங்கர் ஜிவால் மூலம் உள்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு போலீஸ் துறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கான கடிதத்தை அவரிடம் வழங்கியது. மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் 2013ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு மூலம் DSP-யாக பணியில் சேர்ந்தார். 2024இல் SP-யாக பதவி உயர்வு பெற்றார்.
சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கத்திகளுடன் சோசியல் மீடியாவில் ரீல் வெளியிட்ட ரிஸ்வான் முகமது ஃபைசல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் 98வது ஆண்டு திருக்குறள் விழா காசி விஸ்வநாதர் கோயில் அம்மன் சன்னதியில் நடந்தது. அப்போது நடத்தப்பட்ட திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று திருக்குறள் ஒப்புவித்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாணவர்களுக்கான 4ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது. JEE அட்வான்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு ரூபாய் 2 லட்சம் ஊக்கத்தொகை மற்றும் பேனா வழங்கி கௌரவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 4 கட்டங்களாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழா இன்றுடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் முடிவில் மேடையில் நின்றவாறு பங்கேற்பாளர்களுடன் தவேக தலைவர் விஜய் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். வார இறுதி நாளான இன்று ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்பட்டது. சுற்றுலா தலங்களான பறவைகள் பூங்கா, வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை ஆகிய இடங்களை காண அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நடத்தப்படும் குரூப் 1 தேர்வு இன்று நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குரூப் 1 தேர்வை திருப்பத்தூர் கலெக்டர் சிவ சவுந்தரவல்லி ஆய்வு செய்து பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கடையம் அருகே உள்ள ராமநதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மொத்தம் 84 அடி உயரம் கொண்ட ராமநதி அணையின் நீர்மட்டம் 78 அடியை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் ராமநதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு உள்ளதால் கடையம், பொட்டல்புதூர், பாப்பன்குளம் உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக வீடுகளுக்கு பொருத்தப்பட்ட மீட்டர்களை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீடுகளுக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த மீட்டர்களை வரிசையாக திருடி செல்வது அதில் பதிவாகியுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 61.22 அடியாக உள்ளது. முதல் போக பாசன வசதிக்காக வினாடிக்கு 900 கன அடி நீரை அமைச்சர்கள் பெரியசாமி, மூர்த்தி, தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங், மதுரை கலெக்டர் சங்கீதா ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவையில் நடைபெறும் TNPSC குரூப் 1 தேர்வுக்கு 12,997 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 9,013 பேர் 48 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு மையங்களுக்கு வரும் தேர்வர்களின் ஹால் டிக்கெட்டுகளை பரிசோதித்த பின்னரே போலீசார் அனுமதிக்கின்றனர். இதில் 2 பேர் தாமதமாக வந்ததால் திருப்பி அனுப்பப்பட்டனர். கண்ணீர் மல்க இருவரும் திரும்பி சென்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 67 இடங்களில் 5.62 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளின் தொடக்க மற்றும் திறப்பு விழாவில் கரூர் MLA செந்தில் பாலாஜி கலந்து கொண்டதுடன் பணிகளை தொடங்கி வைத்தார். கரூர் கலெக்டர் தங்கவேல், மேயர் கவிதா, கார்ப்பரேஷன் கமிஷனர் சுதா மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகே போதை ஆசாமி ஒருவர் திடீரென அரை நிர்வாணத்துடன் சாலையில் செல்வோரிடம் தகராறில் ஈடுபட்டார். பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் அவரை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். விசாரணையில் அவர் பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஜான் விலோமன் என்பது தெரிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வனத்திலிருந்து வெளியேறிய 4 காட்டு யானைகள் பசவனபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியில் நீண்ட நேரம் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்தன. அந்த காட்சியை அங்குள்ள சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் செல்போனில் வீடியோ எடுத்தனர். மேலும் வனத்தில் வலம் வரும் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கிராம மக்களும் விவசாயிகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரித்தனர். பிள்ளைகளை அன்போடு வளர்த்து உழைப்பின் மூலம் வழிகாட்டி தன் குடும்பத்தின் அடித்தளமாய் திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கொள்கை தந்தைகளாகவும் இன்றளவும் நம்மை வழிநடத்தும் ஈவேரா, அண்ணாதுரை, MGR ஆகிய ஒப்பற்ற தலைவர்களுக்கும் இந்நாளில் எனது புகழ் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் எனவும் தெரிவித்தார். கோவையில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த சிறு குற்ற வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து, சிவில் வழக்குகள் உள்ளிட்ட 5,540 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது.
கோவை மாவட்டம் சோமையனூர் அருகே திருவள்ளுவர் நகருக்குள் வலம் வந்த சிறுத்தை ஒன்று அங்கு சுற்றித் திரிந்த தெருநாயை துரத்தியதுடன் அப்பகுதியில் வசிக்கும் சுதர்சன் என்பவரின் வீட்டின் காம்பவுண்டுக்குள் ஓடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தையிடமிருந்து தெருநாய் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் தப்பி ஓடியது. தொடர்ந்து சிறுத்தையும் அங்கிருந்து சென்றது. சிறுத்தையின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் இம்ரான் பாஷா என்பவரை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். இம்ரான் பாஷாவை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி குற்றாலம் சாலையில் யானைப்பாலம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் நம்பர் பிளேட் இல்லாத சொகுசு காரில் வந்த நபர்கள் 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பினர். ஜிபேயில் பணம் அனுப்பியதாக கூறி செல்போனை காண்பித்துவிட்டு தப்பினர். பெட்ரோல் பங்க் ஊழியர் ஜெகன் கொடுத்த புகாரின் பேரில் தென்காசி போலீசார் அவர்களை தேடுகின்றனர். திருச்சி மாவட்டம் கலிங்கப்பட்டியைச் சேர்ந்தவர் கந்தசாமி, வயது 78. தனது மனைவி பொன்னம்மாளுடன் மூத்த மகன் அண்ணாதுரை வீட்டில் வசித்து வந்தார். அவர்களுக்கு அண்ணாதுரை சரிவர உணவு வழங்காததால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கோபமடைந்த கந்தசாமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அண்ணாதுரையை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். போலீசார் கந்தசாமியை கைது செய்து விசாரிக்கின்றனர். இந்தியாவில் இருந்து முட்டை இறக்குமதிக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த நிலையில் முதற்கட்டமாக 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்துள்ளனர். முதல் முறையாக நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவுக்கு 1 கோடி முட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளது. தலா 4.4 லட்சம் வீதம் 21 குளிர்சாதன வசதிகள் கொண்ட கண்டெய்னர்களில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இசையமைப்பாளர் அனிருத்துக்கும் பிரீமியர் லீக் கிரிக்கெட் அணியின் பெண் உரிமையாளருக்கும் திருமணம் நடக்கவுள்ளதாக செய்தி பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அனிருத், திருமணமா, அமைதியாக இருங்கள் நண்பர்களே, வதந்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்தார். அனிருத் தற்போது கூலி, மதராசி, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜனநாயகன், ஜெயிலர் 2 ஆகிய தமிழ் படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். ஹிட் 3 படத்திற்கு அடுத்து விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் தி பாரடைஸ் படத்தில் நடிக்கிறார் நடிகர் நானி. ஒரு புரட்சிகரமான தலைவர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். படம் அடுத்த ஆண்டு மார்ச் 27 ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவித்த நிலையில் படத்திற்கான அரங்குகள் அமைக்கும் பணிகள் முடியாததால் படப்பிடிப்பு தாமதமாகிறது. இதனால் பட வெளியீடு தள்ளி போகலாம் என்கின்றனர். அதே நாளில் ராம் சரணின் வெற்றி படம் வெளியாகிறது. மலையாளத்தில் ரோஷாக், சம்சயம் படங்களில் நடித்திருந்த நடிகை பிரியம்வதா கிருஷ்ணன் சமீபத்தில் நரி வேட்ட படத்தில் நடித்திருந்தார். இவரது நடிப்பு பேசப்படவே பிரியம்வதாவை தமிழ் படங்களில் நடிக்க வைக்க சில தமிழ் இயக்குநர்கள் முயற்சித்து வருகின்றனர். விரைவில் அவர் நடிக்கும் தமிழ் படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகிறது. நடிகர் அருண் பாண்டியன் நடித்து தயாரித்துள்ள படம் அகேனம் ஜூலை 4 ரிலீஸ் ஆகிறது. இதில் நாயகியாக அருண் பாண்டியன் மகள் கீர்த்தி பாண்டியன் நடிக்கிறார். படம் பற்றி அவர் கூறுகையில், முதன்முறையாக கால் டாக்ஸி டிரைவராக இப்படத்தில் நடித்துள்ளேன். நடிக்க வராவிட்டால் கார் ரேசராக இருப்பேன். ஒரு பாடலில் அப்பா இளமை தோற்றத்தில் நடித்துள்ளார். டீ ஏஜிங் பண்ணாமலே அப்பாவை இவ்வளவு இளமையாக பார்த்தது மகிழ்ச்சி என்றார். நடிகர் பார்த்திபன், நடிகை சீதா இருவரும் 11 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிந்தனர். இவர்களுக்கு கீர்த்தனா, அபிநயா என 2 மகள்களும் ராதாகிருஷ்ணன் என்ற வளர்ப்பு மகனும் இருக்கின்றனர். ராதாகிருஷ்ணன் விரைவில் படம் இயக்க உள்ளதாக பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இயக்குநர் விஜயிடம் இயக்கம் கற்று ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் படம் இயக்க காத்திருக்கிறார் ராதாகிருஷ்ணன். விரைவில் அறிவிப்பு வருகிறது. இதில் நானும் நடிப்பது என் பிறவி பையன். அவர் வெற்றி சூடும் நாளே எனக்கு சிறந்த நாள் என்றார். மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரின் 50வது பிறந்த நாளையொட்டி வரும் ஜூலை 19ஆம் தேதி சென்னையில் ஆனந்த யாழை என்ற தலைப்பில் இசை கச்சேரி நடக்க உள்ளது. அதில் முத்துக்குமாருடன் பணியாற்றிய யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ், ஹாரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், தமன், விஜய் ஆண்டனி, கார்த்திக் ராஜா, நிவாஸ் கே. பிரசன்னா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் பங்கேற்கின்றனர். நடிகர்கள் கமல், விக்ரம், சூர்யா, சிம்பு, ரவிமோகன், சித்தார்த், சிவகார்த்திகேயன் என ஏராளமான பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர்.